வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து குழந்தைங்களை எப்படி நம்ம யோகாவில் இன்வால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியில் போய் விளையாடுறதுன்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸ்கூலுக்கு போகிறாங்க, திருப்பி வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்தால் படிக்கிற நேரம் தவிர அதிக நேரம் ஃபோன் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப குறைஞ்சி போகுது. ஒரே இடத்துல உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும் டிவி பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும் உடல் இயக்கம் அப்படின்றது குறைஞ்சி போச்சு. அப்போ உடலை நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் பிரெயின் செல்ஸு மூளை செல்கள் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்கக்கூடிய அந்த கிரகிக்கக்கூடிய அந்த திறன் அதிகமாகணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கணும். அதில் ரொம்ப பெஸ்ட்டு ஆசனம்னு சொல்லலாம். இப்போ அந்த ஆசனங்கள் நம்ம யோகாசன கிளாஸில் சேர்த்து விட்டால் கூட ஒரே மாதிரி ஆசனங்கள் பண்ணும்போது கொஞ்சம் மாணவர்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் யோகாசனங்கள்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்வால்மெண்ட்டாக கொஞ்சம் புதுசாக அப்படி நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு அதில் ஆர்வம் அதிகமாகும். இப்போ ஆர்வம் அதிகமாகும் போது அவங்களோட இன்வால்மெண்ட் அதிகமாகிறதுனால அவங்களுடைய மூளை திறன் அதிகமாகுது, ஞாபக சக்தி அதிகமாகுது, உடலும் நல்ல பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது. அப்போ எல்லா மாணவர்களும் நம்ம யோகாசன கிளாஸில் சேர்த்து விடலாம். நம்மளும் அவங்களோட கூட சேர்ந்து செய்யும் போது இன்னும் அதிகப்படியான குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி மாணவர்களை ஆசனங்களை எப்படி இன்வால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஜாயிண்ட் ஆசனாஸ் மாதிரி இப்போ நாங்கள் பண்ணி காட்ட போகிறோம். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்து நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். இப்போ இவங்க 2 பேரும் செய்ய போகிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எழுந்து நின்றுக்குங்க, இப்படி நின்றுக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு காலை நல்லா நீட்டிக்கிங்க. இப்போ அவங்களோட நல்ல காலை கீழே கொடுத்து கால் நல்லா தூக்கி இங்கே கொண்டு வாங்க. கையை நகர்த்தி இன்னும் கொண்டு வாங்க. தலையை தூக்கி பாருங்க. தொடையில் கை வச்சு மடக்கி விடுங்க. தொடைக்கு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். இன்னும் நகர்ந்து போகலாம். ஓகே. தலையை தூக்குங்க. 1 சூப்பர், 2 3 4 5 ரிலாக்ஸ். பொறுமையாக இருங்க, பொறுமையாக எழுந்திரிச்சிருங்க. நெக்ஸ்ட் இப்படியே நில்லுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பத்மாசனம் ப்ளஸ் பத்மாசனம். நல்லா ஏறி ஷோல்டரில் உட்காந்துங்க. நல்லா உட்காந்துக்குங்க. இப்போ கைகளை நல்லா சின்ன கும்பிட்ட மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் கும்பிட்ட மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா 1 2 3 4 5 ரிலாக்ஸ். பொறுமையாக இறங்கிக்குங்க. நெக்ஸ்ட்டு மலாசனம் பண்ண போகிறாங்க. அவங்க மேலே இவங்க மலாசனம் பண்ண போகிறாங்க. நல்லா அவங்களுடைய இடுப்பில் காலை வச்சுக்கோங்க. நல்லா வச்சுட்டு கைகளை கும்பிட்ட மாதிரி வச்சுக்கோங்க. தலையை நல்லா நேராக பாருங்கள். நல்லா இங்கே பிடிச்சிக்கோங்க. நல்லா இங்கே காலை நல்லா சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. சரி, சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 சசங்காசனத்துக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பின்னாடி நல்லா முதுகில் படுத்துக்கணும். நல்லா நகர்ந்து படுத்துங்க. இன்னும் நகருங்க, இன்னும் நகர்ந்து போங்க, இன்னும் நகர்ந்து போங்க. இப்போ கையை கீழே கொடுங்க, கை கீழே கொடுங்க. இப்படி இப்போ ஒரு காலை அழுத்திக்கிட்டு ஒரு காலை தூக்குங்க. ஒரு காலை கீழே வச்சு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். எழுந்துருங்க. ஓகே, நேராக வந்துடுங்க. இப்போ சேது பந்தாசனம். நீங்கள் இங்கே படுங்க, நீங்கள் படுங்க. நல்லா காலை மடக்கி இன்னும் கிட்ட படுத்துட்டு ஒரு காலை
நல்ல கை பிடிச்சிக்கங்க, கீழே வச்சுக்கணும், காலை பிடிச்சிக்கோ. இப்போ காலை இங்கே வச்சுட்டு தூக்குங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். பொறுமையாக காலை கீழே கொண்டு வாங்க. எழுந்திரிச்சிடுங்க. எழுந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பத்மாசனம் போடுங்க. இன்னும் நான் வந்து வரேன். நீங்கள் இப்படி வாங்க, திரும்புங்க, இப்படி வாங்க. திரும்ப திரும்ப இங்கே கையை வைக்கணும். கையை வச்சுக்கிட்டு காலை பிடிச்சிக்கோ. காலை பிடிச்சிக்கோ. நல்லா கையை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். காலை மடக்குங்க, மடக்குங்க, தலையை தூக்குங்க. வெரி குட். அப்படியே இருங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ 2 பேர் பத்மாசனத்தில் உட்காந்துக்குங்க. பத்மாசனத்தில் உட்காருங்க. இப்போ எப்படி செஞ்சாங்க பார்த்தீங்க இல்லைங்களா? அது மாதிரி நீங்களும் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.